சால்விங் a quadratic equation. கொடுத்திருக்க ஈக்குவேஷன் ax² bx + c இந்த ஃபார்மில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு x², ரெண்டாவது x டேம், மூணாவது கான்ஸ்டன்ட் இருக்கணும். இது ரீஅரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் x² எழுதிக்கிங்க, அடுத்ததாக x, அதுக்கப்புறமா ஒரு கான்ஸ்டன்ட் வர மாதிரி எழுதிக்கணும். செகண்ட் ஸ்டெப், எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி 1 இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அண்டு இந்த சென்டராக இருக்கக்கூடிய பார்ட்டை மிடில் டேர்மை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதுதான் ரூல். x² உடைய கோஎஃபிஷியன்ட் 1 இன்டூ இந்த கான்ஸ்டன்ட் மைனஸில் 65 இருக்குது. ஸோ -65. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு -65. இப்போ இந்த -65ஐ 2 நம்பராக பிரிக்கணும். இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது -65 வரணும். பட் ஆட் பண்ணும்போது இந்த 8x வரணும். 65ஐ நீங்கள் பிரிக்கும் போது 5 டேபிளில் நம்ம பிரிக்கிறோன்னா 1 5s are 5, ரிமைனிங் 1 3 5s are 15. 13ன்றது ப்ரைம் நம்பர், இது பிரிக்க முடியாது. ஒரு இடத்துல 13, இன்னொரு இடத்துல 5. இந்த 13ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், நம்மளுக்கு -65 வரணும். பட் ஆட் பண்ணும்போது +8 வரணும். +8 வரணும்னா ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுவோ அதுக்கு சைனை மைனஸ் கொடுங்க. இப்போ 13 - 5 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், 8 வந்துருச்சு. அண்டு 13ஐயும் -5ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -65. ஸோ இந்த ஒரு +8xக்கு பதிலாக ஒரு 13 ஒரு -5ன்னு எழுதணும். x² இந்த மிடில் டேர்ம் 8xக்கு பதிலாக ஒரு 13x ஒரு -5x ப்ளஸ் 13x -5x -65 = 0. இப்போ நம்ம +13ஐயும் -5ஐயும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 8 வந்துடும். ஃபஸ்ட்டு 2 டேர்ம், ரெண்டாவது இருக்கக்கூடிய 2 டேர்மை பாருங்கள். இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்குன்னு பார்க்கணும். எக்ஸு காமனாக இருக்குது, எக்ஸை எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸும் ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸ் எடுத்தாச்சு 13 மட்டும் இருக்கும். மைனஸ் இந்த இடத்துல 5ஐ நீங்கள் காமனாக எடுக்கணும். எடுத்தும் போது எக்ஸ் ப்ளஸ் 13ஆக மாறிடும். -5 × x 5x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 × 13ன்றது 65 ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இங்கே x + 13, இங்கே x + 13, காமனாக x + 13ஐ வெளியில் எடுங்க. அண்ட் ரிமைனிங் இந்த இடத்துல ஒரு எக்ஸும் இந்த இடத்துல ஒரு -5ம் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த பார்ட் ஈக்குவல் டு 0, இந்த பார்ட் ஈக்குவல் டு 0. ஸோ x + 13 அப்படின்றது ஈக்குவல் டு 0 அண்ட் x - 5 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு x மட்டும் வேணும். இந்த 13 அந்த சைட் கொண்டு போனோன்னா நமக்கு -13. அதே மாதிரி இந்த x இஸ் ஈக்குவல் டு -5, இந்த ஈக்குவல் டுக்கு அந்த சைட் போகும்போது +5 ஆகிடுச்சு. ஸோ x இஸ் ஈக்குவல் டு -13, x இஸ் ஈக்குவல் டு 5 இஸ் த ஃபைனல் ரூட் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன். லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.